இதெல்லாம் அக்கா செய்த வழிபாடு. ஏன்னா எப்போவுமே நீங்கள் தம்பியை நினைக்கும் பொழுதெல்லாம் அக்காவை நினச்சே ஆகணும். அவங்க செஞ்ச வழிபாடு. திருவதிகை பெருமான்கிட்ட கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலமாக அக்கா செஞ்ச வழிபாடு என்னென்னா ஒன்றே ஒன்று தான். என்ன அப்படின்னா, தம்பியை மீண்டும் சைவத்திற்கு தந்தருள வேண்டும். இதுதான் வழிபாடு. வழிபாட்டுக்கு இறங்குபவன் சுவாமி. அதனால் என்ன சொன்னால், உன்னுடைய மனக்கவலை ஒளியின்ட்டான். செய்கிறேன்னு சொல்லி தான் சூளை கொடுத்து ஆட்கொள்ளுகிறேன்னா அதே மாதிரி ஆட்கொண்டான். அந்த வரலாறுலாம் தெரியும், இப்போ அதுக்குள்ளே போல. அப்படி ஆட்கொள்ளப்பட்ட பெருமான் அந்த வயிற்று வலிக்கு மருந்தாக அக்கா கொடுத்த திருநீர், திருக்கைலை குன்றுடையார் திருநீற்றினை அஞ்சலு தோதி கொடுத்தார்னு தான் சொல்கிறார். அதுதான் வயிற்று வலிக்கு மருந்தாக இருந்திருக்கு. அந்த திருநீரை வாங்கின அளவிலேயே வயிற்றுவினுடைய உக்கரம் குறையுது. திருவாளன் திருநீர் திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததுன்னு தான் சொல்கிறார். திருநீருடைய மதிப்பு அப்படி சொன்னார். அங்கே தான் பாடுறார் கூற்றாயினவாறுன்னு. அப்போ இந்த 4ஆம் திருமுறையுடைய ஆரம்பமே எப்படி இருந்ததுன்னா, ஒரு வரலாற்று நிகழ்வாக அவ்வளவு காலம் தர்மசேனராக சமணத்திலே உயர்ந்த நிலையிலே இருந்த ஒருவர் இரவோடு இரவாக சைவத்திற்கு வந்த அன்றே அக்காலிடம் திருநீர் பெற்று திருவதிகை பெருமானை நோக்கி பாடிய பதிகமாக அமைஞ்சது. அப்படித்தான் இந்த 4ஆம் திருமுறை ஆரம்பிக்குது. குற்றாயினவாறு விளக்குகளீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும், தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கிளையில வீரட்டானத்துறை அம்மானேன்னு கொல்லிப்பண்ணில் அமைக்கிறார். அதில் கூட ஒரு நயம், கூற்றாயினவாறு விளக்ககளீர் என்று சொன்னால், இந்த வயிற்று வலியினுடைய துன்பம் கூற்றுவன் வருத்துவது போல என்றுதான் உரையாசிரியர்கள் எல்லாரும் எழுதினாங்க. கூற்றுவன்னா காலன். யமன் கடைசி நேரத்தில் எழுத்துட்டு போகும்பொழுதுன்னா எவ்வளோ ஒரு வலி இருக்குமோ அந்த ஒரு வலி என்று தன்னுடைய வயிற்று வலியை அப்படி சொல்கிறார். அவ்வளோ வலி இருக்குது, அவ்வாறு வந்தது போல என்று தான் எல்லா உரையாசிரியர்கள் எழுதினாங்க. தர்மபுரம் 26வது சன்னிதானங்கள் ஒரு குறிப்பு அங்கே எழுதுகிறாங்க. யாருமே இதுவரைக்கும் சிந்திக்காத ஒரு குறிப்பு. அவர் கூற்று ஆயினவாறு அப்படிங்கிறதுக்கு என்ன உரை எழுதுகிறாங்கன்னா, இப்படியும் சிந்திக்கலாம் என்று சொல்லி, முந்தைய பிறவியிலே வாகீச முனிவராய் எழுந்தருளிய காலத்து ராவணன் அந்த மலைக்கு அடியிலே சிக்கி தவித்து கொண்டிருக்க, அப்பொழுது அவனை நீ சாமகானம் பாடு என்று எடுத்து சொல்லியது அப்பர் சுவாமிகள் என்றும், அதனால தான் அவருக்கு இப்படி ஒரு பிறவி கொடுக்கப்பட்டது என்றும் ஒரு வரலாறு. அந்த வரலாறை நினைவு கொண்டு அன்றைக்கு நான் சொல்லிய கூற்று இன்னைக்கு இந்த வயிற்று வலி கொண்டு விட்டு விட்டதே என்று நினைக்கிறார்னு எழுதினார். கூற்று இவ்வாறு ஆய்விட்டது, கூற்று இவ்வாறு ஆயினவாறு என்று பொருள் எழுதுகிறார். அப்படின்னா அன்றைக்கு சொன்ன அந்த ஒரு கூற்று, ஒரு சொல், அது என்னை இவ்வளவான இப்படி குணந்து விட்டு விட்டதே என்று சிந்திக்கலாம் என்று திரு கைலாய பரம்பரை தர்மபுர ஆதீனம் 26 குருமாசனிதானங்களுடைய கூற்றது. அது அவர்களுடைய கூற்று. அப்படி ஆரம்பித்த இந்த திருமுறையில் 113 பதிகங்கள். ஏன்னா முதல்ல ஒரு திருமுறையை சொல்லனா ஒரு சின்ன அதில் உள்ள புள்ளி விவரத்தை முதல்ல கொடுத்துருவோம். 113 பதிகங்கள். அதில் பண்ணமைப்பிலே அமைந்தன 21 பதிகங்கள் தான். 10 பண்ணிலே 21 பதிகங்கள். 58 பதிகங்கள் திரு நேரிசை என்கின்ற யாப்பமைப்பிலும் 34 பதிகங்கள் திரு விருத்தம் என்ற யாப்பமைதியிலும் அமைந்தன. அப்போ 58 ஒரு 34 92, பண்ணோடு அமைந்தது ஒரு 21, ஆக மொத்தம் 113 பதிகம். 5ஆம் திருமுறையும் 6ஆம் திருமுறைக்கும் பண்ணமைதி என்பது பின்னாடி வர்றவங்க தான் செய்ய முயற்சி செய்கிறாங்களோ ஒழிய, திருக்குறுந்தொகை என்ற யாப்பமைப்பும் திரு விருத்தம் என்ற யாப்பமைதியில் தான் அமைந்திருக்கு. அங்கே யாப்பு அமைதியிலும் சில, பண்களோடும் சில என்று அமைந்த ஒரே திருமுறை இந்த 4ஆம் திருமுறையில் இப்படி அமைஞ்சது. 1070 பாடல்கள் மொத்தம் இன்றைக்கி நம்ம கையில் கிடைச்சது. பாடியது எவ்வளவோ, ஆனால் 4ஆம் திருமுறையில் நமக்கு இன்றைக்கி கிடைச்சது கிட்டத்தட்ட அப்பர் சுவாமிகளுடைய பாடல் நமக்கு கிடைச்சது ஒரு 3066 பாடல்கள். அதில் 1070 பாடல்கள் இந்த 4ஆம் திருமுறையில். இந்த 4ஆம் திருமுறை பாடல் பெற்ற தலங்கள் பார்த்தா 50 தலங்கள். இதெல்லாம் 4ஆம் திருமுறையை பற்றிய சில குறிப்புகள்.
அதனால் கிட்டத்தட்ட 113 பதியங்களாக 1070 பாடல்கள் 50 தலங்களிலே பாடப்பட்டும் சில பொது தலைப்புகளிலுமாக சில பதியங்களும் அப்படியெல்லாம் அமைந்த திருமுறை இந்த திருமுறை. அதில் அந்த 4ஆம் திருமுறைக்கு உரை எழுதிய தொண்டைமண்டலம் 229வது சன்னிதானங்கள் பூர்வாசிரமத்திலே முத்துசு மாணிக்கவாசக முதலியார் என்று அழைக்கப்பட்ட பெரியவர் அவர்கள்தான் நம்முடைய தர்மயாதீன பதிப்பில் 4ஆம் திருமுறைக்கு உரை செய்தவர்கள். மிகப்பெரிய தமிழ் அறிஞர், சைவ சித்தாந்தி, அருளாளர். அவர் இந்த முதல் பாட்டில் உரை எழுதும் பொழுது வணங்குவன் எப்பொழுதும், ஏன்னா முதல் பாட்டே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய உறுதிமொழியை கொடுக்குற பாட்டு. அது நிறைய செய்திகள். அதில் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, இறைவன்கிட்ட வழிபாடு செய்கிற நாம என்றைக்கும் நான் உனக்கு அடிமையாக இருப்பேன் என்கின்ற உறுதிமொழியை திருமுறை ஆரம்பத்திலேயே கொடுத்தார். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் வணங்குவன்ட்டார். இரவும் பகலும்னு சொல்லிட்டார், அப்பவுமே முடிஞ்சுது. அடுத்தால என்ன சொன்னார்? பிரியாது வணங்குவன்னார். இன்னும் மனசு இதாகலை, எப்பொழுதும் வணங்குவன்னார். அங்கே அந்த அவ்வாறு அவர் கொடுத்த அந்த உறுதிமொழி தான் இந்த 3 திருமுறைகளுக்குமே அப்பர் சுவாமிகளுடைய யாப்பு அமைப்பிலே கிடைக்கப்பட்ட செய்தி என்ன என்று சொன்னால், பெருமானை தவிர வேறு ஒரு பொருளை மனதிலும் நினையேன் என்கின்ற உறுதிமொழி. அந்த உறுதிமொழி தான் எல்லா பக்கமும் பார்க்க முடியுது. அப்பர் சுவாமிகளுடைய திருவாக்குனாலே அந்த உறுதிப்பாடை தான் எல்லா பக்கமும் பார்க்கிறோம்.